நமக்கு தான் வருகிறது. Or you meet in a church building, you got to pay the rent, that is for us only. அல்லது நீங்கள் ஒரு கட்டடத்தை சபை கொடுக்கிற கட்டடத்திற்கு வாடகை பணம் செலுத்த வேண்டும், அதற்காக தான் கொடுக்கல, நமக்காக தான் பணத்தை கொடுக்கிறோம். Collect the money and build a meeting hall for whom? For us only. நீங்கள் பணத்தை வசூல் செய்து ஒரு கட்டடத்தை கட்டுகிறீர்கள், யாருக்காக? நமக்கு தானே. See, you can transfer money from India to other countries. நீங்கள் இந்தியாவிலிருந்து மற்ற நாட்டுக்கு பணத்தை நீங்கள் மாற்றலாம். But you can't transfer it to heaven because they don't need your money. ஆனால் பணத்தை இங்கிருந்து பரலோகத்துக்கு பட்டுவாடா செய்ய முடியாது, ஏனென்றால் பரலோகத்தில் பணமே தேவையில்லை. So don't be fooled by all these pastors. ஆகவே இந்த பாஸ்டர்மார்களாலே நீங்கள் எல்லாரும் ஏமாற்றப்பட வேண்டாம். You give them money, it goes into their pocket. நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்தால் அவங்களே பாக்கெட்டுக்கு தான் போகிறது, பரலோகத்துக்கு போவதில்லை. And they build their house, not even your meeting hall. அவர்கள் அதை வைத்துக் கொண்டு தங்கள் வீட்டை தான் கட்டுகிறார்கள், ஒரு கட்டடம் சபைக்கு கட்டடத்தை கூட கட்டுவதில்லை. The New Testament says, புதிய ஏற்பாடு சொல்கிறது, what God wants is what he doesn't have in heaven. தேவனுக்கு எது தேவை என்று சொன்னால் பரலோகத்தில் எது இல்லையோ அது அவருக்கு தேவை. Your body, உங்களுடைய சரீரம், that's what he wants. அதை தான் அவர் கேட்கிறார். So New Testament says, ஆகவே புதிய ஏற்பாடு சொல்கிறது, God has done so much for you, give your body to him. தேவன் உனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், ஆகவே உங்களுடைய சரீரத்தை அவருக்கு கொடு. See, that is the difference between Old Testament offering and New Testament offering. இதுதான் பழைய ஏற்பாட்டு காணிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டு காணிக்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். It's called a sacrifice here. இங்கே அது பலி என்று பார்க்கிறோம். In the Old Testament, people would come, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் வருவார்கள், say, Lord, here is my bullock. ஆண்டவரே இதோ என்னுடைய காளை, here is my sheep, இங்கே என்னுடைய ஆடு, here is my goat, என்னுடைய வெள்ளாடு, I give it to you. உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே, I'm giving you an offering. ஆண்டவரே உமக்கு ஒரு காணிக்கை கொடுக்கிறேன். Here is all the barley or grain that I got in my field. என்னுடைய வயலிலே எடுத்த கோதுமை தானியங்கள் எல்லாம் ஆண்டவரே கொண்டு வந்து காணிக்கையாய் கொடுக்கிறேன். But now, ஆனால் எப்பொழுது God says, I don't want any bullocks or sheep or grain. எனக்கு காளைகளோ தானியமோ ஆடுகளோ தேவையில்லை என்று சொல்கிறார். I don't want it. What will I do with that? நான் அதை வைத்து என்ன செய்ய போகிறேன்? This is all a picture. இவைகள் எல்லாம் ஒரு காட்சிகளாய் காணப்படுகிறது. Of how Jesus gave his body. இயேசு எப்படி தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்? What did Jesus give? இயேசு என்ன கொடுத்தார்? We are not following Moses, we are following Jesus. நாம் மோசேயை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். When did Jesus bring a bullock and say, Father, here is a bullock? இயேசு எங்கயாவது காளையை கொண்டு வந்து பிதாவே இதோ காளை என்று கொடுத்தாரா? Never. இல்லை. Did he bring a sheep? ஆட்டை கொண்டு வந்தாரா? Did he bring a tithe? Father, here is my money. தசமபாகத்தை கொண்டு வந்து பிதாவே இதோ தசமபாகம் கொடுக்கிறேன் என்று கொடுத்தாரா? Did he bring anything like that? இது போல ஏதாவது ஒன்றை தேவன் இயேசு கொண்டு வந்தாரா? What did Jesus bring? இயேசு எதை கொண்டு வந்தார்? Now you see Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம். You see the difference. Hebrews is a great book that shows the difference between Old Testament and New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தகம் எபிரேயர் புத்தகம். So he is comparing the law with this new covenant. ஆகவே இந்த பிரமாணத்தை புதிய உடன்படிக்கையோடு கூட அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். He says in chapter 10 verse 1, the law was only a shadow. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எபிரேயரிலே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணமானது நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால், only a shadow of the good things to come, வரக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அவைகள் நிழல், but not the very form. ஆனால் அதனுடைய அதே நிஜம் அல்ல. So it's like today we would say, instead of shadow we'll say photograph. இன்றைக்கு நாம் நிழல் என்று சொல்லாமல் அதை ஒரு போட்டோ என்று சொல்லலாம், நிழற்படம் என்று சொல்லலாம். Now it's something like this. இதே போல ஒன்று. The difference between Old Testament and New Testament. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். Supposing I tell the children, okay, we are going to distribute a lot of sweets today. ஒரு நாளிலே பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நாம் எல்லாருக்கும் இப்பொழுது எல்லாருக்கும் இனிப்பு சாக்லேட் கொடுக்க போகிறோம். And when they come, எல்லாரும் வருகிறார்கள், I give them each one little picture of one chocolate photograph. ஒவ்வொரு பிள்ளைக்கும் சாக்லேட் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கொடுக்கிறேன், இதான் சாக்லேட் வைத்துக் கொள் என்று. Which child will be happy with photograph of chocolate? பரவாயில்லை, எனக்கு சாக்லேட் போட்டோ கிடைத்திருக்குது என்று சொல்லி எந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும்? That is Old Testament. அதான் பழைய ஏற்பாடு. But it is exactly correct photo of the chocolate. ஆனால் சாக்லேட்டை அப்படி நேர்த்தியாய் படம் பிடித்ததான ஒரு போட்டோ தான் அது. Cadbury, it's written Cadbury on it. கேட்பரி சாக்லேட்டை போட்டோ பிடித்தால் இதிலே கேட்பரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. But the real chocolate is different. ஆனால் உண்மையான சாக்லேட் வித்தியாசமானது. That is the difference between Old Covenant and New Covenant. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். So in the Old Covenant they only had a photograph. பழைய ஏற்பாட்டில் அவளுக்கு இருந்ததெல்லாம் நிழல் படம் தான். In the New Covenant we have the real chocolate. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே அவளுக்கு உண்மையான சாக்லேட், the real thing, உண்மையான காரியம். And so now he says, இப்பொழுது சொல்லுகிறார், in those days there was this sacrifices, verse 3, and every year there was a reminder of sin. அந்த நாட்களிலே ஒவ்வொரு வருடமும் நினைவுகூறுதல் உண்டாகும்படியாக, பாவங்கள் உண்டென்று நினைவுகூறும்படியாக பலிகள் இருந்தது. But now, இப்பொழுது what is, when verse 5, when Jesus comes into the world, இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது, பிரவேசிக்கும் பொழுது, verse 5, 5ஆம் வசனம், what does he say? அவர் என்ன சொல்கிறார்? Listen to this. கவனியுங்கள்.
Father, பிதாவே, you do not desire any sacrifice or offering, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. but you have given me a body. ஆனால் ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். You don't take any delight, verse 6, in sacrifice for sin or burnt offering. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. But because you have given me a body, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறபடினாலே, verse 7, 7ஆம் வசனம், in this body I have come to do your will, O God. இந்த சரீரத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்யதோ வருகிறேன். And in this body I will do everything that is written in the Bible about me, verse 7. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என்னை குறித்து இந்த வேதத்திலே என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த சரீரத்தில் செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். And again it is repeated. மீண்டுமா இது சொல்லப்பட்டிருக்கிறது. Oh Father, பிதாவே, verse 8, sacrifice and offering, burnt offering you don't desire. பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் ஆண்டவரே நீர் You விரும்புகிறதில்லை. don't have any pleasure in them. இவைகளிலே உமக்கு விருப்பமில்லை. But I come to do your will in my body. ஆனால் இதோ என்னுடைய சரீரத்திலே உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன்.